வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. ப்ரோ என்னுடைய மொபைல் ரொம்பவே ஹீட் ஆகுது. ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்ட்டு கேட்டிருந்தாரு. அதுக்கு தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றது பார்த்தலாம். முக்கியமாக ஒரு 3-4 செட்டிங்ஸ் மாற்றினா போதுங்க. உங்களுடைய மொபைல் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் சரி ஹீட்டே ஆகாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த பிராண்ட் மொபைலாக இருந்தாலும் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ்னால ஹீட் ஆகும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால ஹீட் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கால் அதிகமாக பேசுவோம், வீடியோஸ் அதிகமாக பார்ப்போம், கேம் விளையாடினா வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறப்பவும் நம்மளுடைய மொபைல் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு 3 செட்டிங்ஸ் மாற்றினா போதுங்க. அதை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலே வந்து பார்த்திங்கன்னா அபவுட் ஃபோனுன்ட்டு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய மொபைலோட வெர்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன்ட்டு வரும். ஸோ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா டெவலப்பர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே தள்ளிட்டே வாங்க. இதில் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான செட்டிங் மட்டும் பார்த்துடலாம். ஃபோர்ஸ் 4X MSAA என்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனபிள் இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட்டட்ன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அது எல்லார் மொபைலையும் ஸ்டாண்டர்ட் லிமிட்டடில் தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் கொடுத்துக்கோங்க. எதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுக்குறோன்னா பேக்ரவுண்டில் எந்த ஒரு ஆப்ஸும் எந்த ஒரு ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகாத இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ப்ராசஸ் கொடுக்குறோம். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் எதுவுமே ரன் ஆகாது. ஸோ உங்களுடைய மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகாது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பாயிண்ட் என்ன பார்த்துலாம். செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் டைப் பண்ணுங்கள். லொக்கேஷன் ஆக்சஸ்ன்ட்டு இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை லொக்கேஷன் ஆக்சஸ் ஓப்பன் பண்ணதும் நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க இருக்கும். இதில் கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங்ன்ட்டு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க இது போல் தான் இருக்கும். ஒய்ஃபை ஸ்கேனிங், ப்ளூடூத் ஸ்கேனிங்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவையில்லாதது. ஸோ இதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹீட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸுன்ட்டு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்ன்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் தாங்க இருக்கும். இதில் லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. டு நாட் ஆட்டோ அப்டேட் என்ன கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் அப்டேட் ஆகாது. மேனுவலாக நம்ம கொடுத்தா மட்டும்தான் அப்டேட் ஆகும். அதே போல் வெளியே வந்துடுங்க. அது கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆட்டோ ப்ளே வீடியோன்ட்டு இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் ஆட்டோ ப்ளே வீடியோன்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது போல் கொடுத்துடுங்க. மொபைலோட ஹீட்னஸ் குறையும். அதுக்கப்புறம் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிறது குறையும். இது போல் இன்னும் நிறைய செட்டிங்ஸ்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைல் ஹீட் ஆகிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டவுன் ஆகிடும். ஸோ அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலில் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ டாடா பாய், see you next time மீட் பண்ணலாம்.